அல்லாஹ் உங்களுக்கு விசேஷமாக ஒன்றை கொடுத்திருக்கிறான். அது என்ன? அல் கௌசர். அல் கௌசர் என்றால் கசுர், கசீர், எல்லாருக்கும் தெரியும் என்ன அர்த்தம்? கசீர், அதிகமானது. இன்னா அத்தைனாக அல் கசீர், அதிகமானவற்றை உங்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். மொழி ரீதியான மொழிபெயர்ப்பு இதுதான். இன்னா அத்தைனாக அல் கௌசர், அதிகமானவற்றை. அந்த அல் கசீர் என்றாலும் அதிகம் தான், அல் கௌசர் என்றாலும் அதிகம் தான். அல் கசீருக்கும் கௌசருக்கும் என்ன வித்தியாசம்? அல் கௌசர் அதிகத்திலும் அதிகம், அதிகம் உருவாகக்கூடிய சோர்ஸ். அது அதிகம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அதை அளவிடவே முடியாது, கணக்கிடவே முடியாது. அப்படிப்பட்ட அதிகமானவற்றை உங்களுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல் கௌசர் என்றால் அல் கைருல் கசீர். மொழி ரீதியான அர்த்தம் அதிகமான நலவுகள். அல்லாஹ் என்ன ரசூலுக்கு அதிகமான நலவுகளை கொடுத்தான்? நபியே, உங்களுக்கு இந்த தீனை கொடுத்திருக்கிறோம். எத்தனை நபிமார்கள் சுமந்து வந்த தீன் அது, இப்ராஹிமின் தீன் அது. அல்லாஹ்வுடைய தூதருடைய பணியின் நோக்கம் என்ன? நபியை நீங்கள் அனுப்பப்பட்டது நோக்கம் என்ன? இப்ராஹிமுடைய தீனை முழுமைப்படுத்துவது. இப்ராஹிம் தொடங்கி வைத்த அந்த தீனை, மறுபடியும் புதுப்பித்த அந்த தீனை முடிப்பதுதான். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, அதை பூர்த்தி செய்கிறோம். அல்லாஹ் அந்த அருளை கொடுத்திருக்கிறான். நபிமார்களுடைய வரிசையில் பிறக்கக்கூடிய, வம்சத்தில் பிறக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் முஹம்மது ரசூலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் பல பல அர்த்தங்களை, பல சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய வசனங்கள், வார்த்தைகள். அவர்களுக்கு ஒரு வார்த்தை பேசினால் பல அர்த்தங்கள் அதில் உள்ளடக்கப்படும். அதிகமான நபித்தோழர்கள், சந்ததியில் பெரும்பான்மையான எண்ணிக்கையுடைய உம்மா, புகழில் வரஃபஅனா லக திக்ரக், ஒவ்வொரு நாளும் தூதருடைய புகழை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு நிமிடமும் உயர்கிறது. அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற சாட்சியின் மூலமாக. இப்படி எல்லாவற்றிலும் நபியே உங்களுக்கு அல்லாஹ் அதிகரிப்பை கொடுத்திருக்கிறான். அஅதைனாக அல் கௌசர். ஆனால் அல் கௌசருடைய வடிவம் என்ன? மொழி ரீதியான அர்த்தம் அதிகரிப்பு. அல் கௌசருடைய வடிவம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்னஹு நஹருன், அது ஒரு ஆறு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை எனக்கு மறுமையில் வாக்களித்திருக்கிறான். சொர்க்கத்தில் அல்லாஹ் எனக்கு வாக்களித்திருக்கிறான். அதனுடைய பாத்திரங்கள், கிண்ணங்கள் நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கையை போன்றது, அளவிடவே முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே வாக்களித்த ஆறு அது. அதனுடைய நிறம் பாலை விட வெண்மையானது, தேனை விட சுவையானது. அதிலிருந்து ஒருவர் ஒரு சொட்டு தண்ணீரை அறிந்து விட்டால் அதற்கு பிறகு தாகமே அவருக்கு ஏற்படாது.